அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நம் சொந்த மக்களின் உரிமையை பெறும்படி கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறக்குமாறு அனுப்பினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை உணர்ந்த திருமுழுக்கு யோவான் அவருக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக யோர்தான் ஆற்றங்கரையிலே இயேசுவை சாட்சியாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று. இது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சான்று பகர்கின்றார். நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும் என்று. இதுதான் நாம் அனைவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவை உணர்கின்ற பொழுது, இயேசுவுக்குள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இயேசுவின் சாட்சியாக அவருக்கு சான்று பகர வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவன் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே ஒவ்வொரு நற்கருணை பள்ளியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையின் வழியாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிற நாம் இறைவனின் அன்பின் பிள்ளைகளாக, அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகன் வழியாக எங்களை புது படைப்புகளாக மாற்ற உம்மை வேண்டுகின்றோம். ஏமாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும், அவரில் எங்கள் இயல்போடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 5 உட்பிரிவு 14 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார்.
தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர், ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழும். பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 149 பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசனை முன்னிட்டு களை கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவரும் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அவர் அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கை பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றில் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றதே. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வரலாற்று நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால்
எத்தனையோ அழிவுகளை நாம் சந்தித்திருப்போம். இந்த அழிவுகள் அனைத்தும் ஏறக்குறைய 99% நாம் என்கின்ற அகந்தை மட்டும்தான். எத்தனையோ மனிதர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தார்கள், தங்கள் பணி வாழ்வை இந்த மண்ணுலகில் செய்தார்கள். ஆனால் அனைத்து நிகழ்வுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது அதிலே அனைத்து மனிதர்களும் தன்னுடைய சுயநலத்தை தான் திணித்தார்கள். திணிக்கின்ற பொழுது நான், எனது, என்னுடையது, நான் இருக்கும் வரை எப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்ததினால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வரை அவர்கள் பெயரும் பெருமையும் அவர்களோடு இருந்தது. எப்பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்களோ அவர்களோடு அவர்கள் பெயரையும் புகழையும் அழிந்து போய்விட்டது. இது வரலாற்று நிகழ்வுகளை நாம் காணுகின்றோம். காரணம் என்னவென்றால் பல நேரங்களிலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் சுயநலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அடுத்தவர்களை அழித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தன்னுடைய செல்வாக்கை வைத்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் அடுத்தவர்களை அடிமைகளாக பயன்படுத்த விரும்புகிறார்கள். எனவேதான் இந்த மண்ணுலகில் போரும் கலக்கமும் பஞ்சமும் பொறாமையும் கொலையும் காமவெறியும் இப்படிப்பட்ட எல்லா இடர்பாடுகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து விட்டோம் என்றால் நாம் அனைவருமே நிறைவுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழ முடியும். இதற்கு அடிப்படை காரணம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்க அழைக்கப்படுகிறார். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக யூதேயா பகுதியில் அனைத்து இடங்களிலும் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய இந்த மன்னக பயணத்திலே எத்தனையோ மனிதர்களை மனமாற்றம் அடைய செய்தார். நேரடியாக அவர் சாடினார் மக்கள் செய்கிற தவறுகளை குறித்து. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் விண்ணகத்திற்கு உரிமை உள்ளவர்களாக நீங்கள் வாழ முடியாது. மனம் திரும்புங்கள், பாவங்களுக்காக மனம் வருந்துங்கள், இதோ நான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனையும் தன் வார்த்தையினால் சாடி அவர்களை இறைவனுடைய பாதத்தில் அழைத்து வர விரும்பினார். எத்தனையோ நல்வுள்ளங்கள் திரும்பி திருமுழுக்கு யோவானை தேடினார்கள். அவர்கள் தேடுதலில் ஒரு உண்மை இருந்தது. காரணம் என்னவென்றால் அவர் ஏறக்குறைய ஒரு இறைவாக்கினராக மெசியா போல காணப்பட்டார். இறைவன் திருமுழுக்கு யோவானை ஒவ்வொரு முறையும் மக்கள் அணுகிற பொழுதெல்லாம் அவருக்கு எதிராக யாராலும் போர்க்கொடி தூக்க முடியவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதைத்தான் சொல்லுகிறது. நீர் யாருக்காக சார்ந்து பகர்ந்தீரோ அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே, திருமுழுக்கு கொடுக்கிற அதிகாரம் உமக்கு மட்டும்தானே இருக்கிறது என்று வெளிப்படையான பார்வை இந்த யூத சமுதாயத்திற்கு இருந்தது. ஆனால் திருமுழுக்கு யோவான் சொன்ன வார்த்தை, நான் மீட்பர் அல்ல. அன்று சொன்ன அந்த சான்றுக்கு நீங்களே சாட்சிகள். அவர் நமக்காக இந்த மண்ணுலகிற்கு வந்திருக்கிறார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவர் உங்களுக்கும் எனக்கும் ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொன்னதை நீங்கள் அறிந்தீர்கள் அல்லவா? எனவே அவர் செல்வாக்கு வளர வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். பிரியமான சகோதர சகோதரி, இந்த வார்த்தையிலே ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது. இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கின்ற மனிதர்களாகிய நீங்களும் நானும் இறை சாயலால் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவருமே கடவுள் அல்ல, நாம் அனைவருமே இறை சாயலாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல் ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் என்ன செய்கிறார்கள்? நான் தான் பெரியவன், நான் தான் கடவுள் என்று பலரை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே திருமுழுக்கு யோவான் அவர் செல்வாக்கு வளர வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும், அவருடைய விதியடிமாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன், நான் மீட்பர் அல்ல, நான் கடவுள் அல்ல, மாறாக நானும் உங்களைப் போல ஒரு மனிதன் தான். பிரியமான சகோதர சகோதரி, இந்த மனநிலை தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். நான் கடவுள் அல்ல, நான் பெரியவன் அல்ல, நான் உயர்ந்தவன் அல்ல, என்னால் தான் முடியும் என்ற இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் எவன் ஒருவன் தகர்த்து கொள்கிறானோ அவனால் இந்த மண்ணுலகிலே மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த அனைத்தையும் தன் உள்ளத்திலே சுமக்கின்றவன் சுமைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பான்.
திருமுழுக்கு யோவான் சுமைகள் இல்லாமல் இருந்தான், தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தான். அன்னை மரியாள் சுமைகள் இல்லாமல் இருந்தால் தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தாள். தாழ்நிலையில் இருந்த என்னை கடைக்கண் நோக்கினார் என்று அன்னை மரியாள் சொல்லவில்லையா? எனவே இப்படி ஆண்டவர் பாதத்தில் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தார்களோ அவர்கள் இன்று வரை உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக வழிகாட்டிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்திருந்தாலும் இந்த உலகம் அழிகின்ற வரையில் அவர்களுடைய வார்த்தையும் வாழ்வும் நமக்கு ஒரு சான்றாக, ஒரு ஆன்மீக பயணமாக, வழியாக காட்டப்படுகிறது என்றால் இனி வருகின்ற காலங்களில் நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்பதற்கு என்ன சான்றை நாம் கொடுக்க போகிறோம்? நான் என்ற பெருமையோடு வாழ்ந்தால் அந்த நான் என்பது நம்மோடு அழிந்துவிடும். பிறரோடு நாம் இணைந்து வாழ விரும்பினால், ஆண்டவரிடத்தில் தம்மை அர்ப்பணித்தால், என்னுடைய தாழ்ச்சியும் என்னுடைய அனைத்து குணநலன்களையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து என்னை தாழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தார் என்றால் இந்த உலகம் முடிகின்ற வரையில் என்னுடைய வாழ்வு, என்னுடைய வார்த்தை பிறருக்கு ஒரு சான்றாக அமையும் அல்லவா? இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவார்த்தை போதிப்பதில் நாம் இறைவார்த்தைக்காக நாம் உழைப்பவர்கள் அல்ல. மாறாக நாம் வாழ்ந்து முடித்த பிறகு, இந்த மன்னகர் பயணத்தை முடித்துவிட்டு இறைவனடி சென்றடைந்த பிறகு கூட இந்த மண்ணுலகிலே நம் பெயரால் இறைவார்த்தை போதிக்கப்படுகிறதே, அதுதான் வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு. இதைத்தான் புனிதர்களும் செய்தார்கள் அல்லவா? இறைவனிடத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டதினால்தான் இன்று வரை அன்னையாம் திருச்சபையில் எத்தனையோ புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி அவர்களுடைய வாழ்வும் வார்த்தைகளும் இன்று நமக்கு வழிகாட்டியாக அமைந்து கொண்டிருக்கிறது. காரணம், தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். இப்படி அவர்களுடைய பாத சுவடுகளை நாம் விழாவோடு நிறுத்தி விடாமல் அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் வாழ ஆரம்பித்தோம் என்றால் நமது மறைவுக்கு பிறகு நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் பிறருக்கு வழிகாட்டியாக அமையும் அல்லவா? அதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இன்றைய திருப்பலி உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எனவே திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவா, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் குணநலன்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து என்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஏற்றுக்கொண்டு தாழ்நிலையில் என்னை வழிநடத்தி உம்முடைய அன்பின் கருவியாக என்னை வழிநடத்தினீர் என்றால் நானும் திருமுழுக்கு யோவானை போல உம்முடைய அன்பின் சாட்சியாக சான்று பகரக்கூடிய ஆசீர்வாதம் பெறுவேன் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தும் இறைவானில் வாழ்த்தம் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை அனைத்தும் இறைவானில் வாழ்த்தம் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருள் இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையில் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளக்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுடி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கணிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகோழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மகோதவராய் இருந்தாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுபருள உம்மை வந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி வந்து ஆடுகிறோம்.
உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலன் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிபரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.